சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது வாக்கு எண்ணும் மையங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது நம்மளுடைய தமிழகத்தில் கடந்த மாதம் தேர்தலானது, நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்றது. சென்னையை பொறுத்தமட்டில் 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வட சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை என மொத்தம் 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4ஆம் தேதி இந்த வாக்கு மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு கிட்டத்தட்ட 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தென் சென்னை தொகுதிக்கு உண்டான வாக்கு எண்ணும் மையமாகவும், ராணிமேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய வட சென்னை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருப்பதாகவும், இதே போன்று லயோலா கல்லூரியில் மத்திய சென்னைக்கு உண்டான தொகுதிக்கு உண்டான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குண்டான அனைத்து ஓட்டு எந்திரங்கள் ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டன. தற்போது அதற்கு உண்டான உரிய பாதுகாப்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சேர்த்து மொத்தம் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் என காவல் ஆணையர் சந்தீப் ராய் மற்றும் காவல் ஆணையர் சந்தீப் ராய் மேற்பார்வையில் கூடுதல் ஆணையர் தெற்கு அதாவது பிரேமானந்த் சின்ஹா, கிழக்கு மண்டல காவல் ஆணையர் தர்மராஜன் ஆகியோர் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மைய பாதுகாப்பு பணி நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் 10 காவல்துறை ஆணையர்கள், 35 உதவி ஆணையர்கள், 70 காவல் ஆய்வாளர்கள், 120 உதவி ஆய்வாளர்கள் என மொத்தமாக 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. வன்முறையில் ஈடுபடுபவர்களை ஒடுக்க வஜ்ரா, வருண் போன்ற வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்தில் நெரிசல் ஏற்படாமல் இருக்க வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒட்டிய பகுதியில் போக்குவரத்து போலீசார் தேவைக்கு ஏற்ப பணியில் ஈடுபடுத்துவார் என்று சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.